பணிந்தோம் நீ எமக்கு நல்வரம் அருள்வாய் தாயே மகாதேவா நமச்சிவாய வாழ்க. தாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதன் தாள் வாழ்க. கோகொள்ளி ஆண்ட குருமன் தாள் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவழி வாழ்க. தீமைகள் விலகி நன்மைகள் பிறக்க அசுர அளித்து தேவர்கள் வாழ்வைக்கு எம் அவதரிக்கப்பட்டோம். காசி பெறும் மாய நசிர பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனித உருவத்திலிருந்து மனித தேச உருவத்துவனும், இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவத்திலிருந்து சிங்க முகமுடைய சிங்கனும், மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்திலிருந்து யானை முகமுடைய தாரகனும், நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்திலிருந்து ஆட்டுத்தலுடைய அஜமைய நச்சிர பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றி நாடு வரும் ஆண்டவரை மிதந்தனர். காசிப்பர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை வடவீச்சை நோக்கி சென்று சிவரை நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்களை உதவி செய்தனர். அவர்களும் சிவரை நோக்கி கடும் தவம் இருந்து 100 வாழவும் 1000 இடங்கள் அரசாளவும் இந்திரத்தாலும் தெரிவர் பாக பெற்றவன். மேலும் தனக்கு சாகா வரப்படி கேட்டுக்கொண்டான். பெருந்தவன் மடிந்தே தீரவிட வாங்கியால் வேறு ஏதும் தெரிவிக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வரத்தை பெற்றுக் கொண்ட சூரபத்மன் அண்ட சராசரிகளை ஆண்டு இந்திரன் முதல் 33 கோடி தேவர்களையும் சிறையில் அளித்தான். இந்திரனோ சூரபத் பயந்து பூலகம் வந்து ஒளிந்து கொண்டார். இந்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று ஆதிமடு மீறும் அருமுருவப்பும் ஏது மரமு போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதம் கடந்த விழா ஒரு குமரத்தனை இதழ் வேண்டும் நென்பால் நினைகிறேன் என்று ஈசென்று விடு. ஈசனு அருமுருமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி பிளம்பதோறும் ஏணியாக கருணுகர் முகலாரும் கரங்கள் 12 கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன் உதித்த உலகம் என்று என தந்தை சிறுவன் இருந்து 6 தீப்பொறி உதிட்டு தார்திபரிகளை வாய்பவர்களை ஏந்தி கொண்டு சரவண பொய்கையில் வளர்ந்திருக்கும் தாமரம் சிறுக்க தார்திபரிகளும் 6 குழந்தைகள் உருப்பெற்றது. தார் குழந்தைகளை காத்தியப்படைகள் அறுவரும் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்த 6 திருமுகளும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம், புகழ் எனும் 6 குணங்களை குறிப்பிடும். இந்த 6 திருமுகளை என் அன்னை பார்வதியை கட்டியளிக்க 6 உருவம் ஒரு உருவனம் தேவர்கள் வேண்டும்படி அசுர அளிக்கும் பொருட்டு என் அன்னை பராசக்தி சத்தியம் பயன்படுத்தி முதலில் தாரகடியும் சிங்கமோசரை தேசிதேன். பின்பு சூரபத்மனு போடு அவனோ கடலடுவி வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தில் விசித்தான். பின்பு அகனபுரோடு அவனோ வெற்றி பெற முடியாமல் ஓடி ஒழிந்து கொண்டான். தப்ப முடியாத சூரபத்மன் பெரும் மாமரக மாறின்றான். யாமோ எனது அன்னை பராசக்தி சத்தியம் பயன்படுத்தி மரத்தில் வச்சு மரபு 2ஆக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாக மாறியது. மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தனிகாசலத்தில் வீட்டிருக்கின்றேன். அன்றிரமும் என்னை காண வரும் பக்தர்கள் வந்து சென்றால் கூட நாரதன் காணவில்லை. யாரி வரி பின்னே மணி ஓசையர் முன்னே இருக்காங்க. நாரதர் வருகிறார் பின்னே அவர் கானம் அளிக்கிற முன்னே சந்திக்கலாம். நாரதரை அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே,
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கந்தா கடம்பா கார்த்தியா சண்முகா கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றி மூத்த குடிபிறந்த தமிழின தலைவா தங்கமேலேறி தனக்கு நிகர் தானே என்று வெற்றுமரசு கொச்சுவரும் கிளாசல கந்தா அடிய நாரதின் அன்பான வணக்கம். இவ்வரங்க வேளையிலே தங்கள் முன்னாள் முருகனாக காட்சி தந்து கொண்டிருக்கும் தமேந்திரன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்க்கிறார்கள். எமக்கு கைத்தறி அடி அணிவித்து விழா குழுவினர்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம். வருக வருக கழகத்தின் பிறப்பிடமே வருக கானத்தின் இருப்பிடமே வருக வீணையும் இசையும் விலங்கினின் குரலும் தேனின் மணியே வாய் தேர்ந்தல் ஒளிபடந்து ஊனையும் உயிரையும் ஒரு குணத்தை வருக கழகமே உலகம் என்று பொதுநதற்காக தன்னை ஏற்படுத்த கலைவாணி பெறுவர் வருகை காரூணை சிலர் வருகை எங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்திருக்கிறது. தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று அறிவிக்கும் முன்பதாக கானம் பாடு தங்களுக்கு அடியேனும் கானத்தாலே வரவேற்க வேண்டும் நினைத்தோடு இது சிறிய விடை எளிய வரவேற்பது பெரியோர் மனதை கட்டிக்கொண்டு வரவேற்பிதோம். இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனது குயர்வான தவயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே தாங்கள் வருகின்ற வழியில் ஏதேனும் சிறப்பு செய்திகள் இருந்தால் அடியவனுக்கு எடுத்துக் கொள்கள் வரலாம். சிறப்பு செய்தி, முதன்மை செய்தி, தலைப்பு செய்தி, திரிலோகம் சென்று மும்மூர்த்திலையும் கண்டு தரிசனம் கொண்டு வருகின்ற வழியில் வேளிமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது ஒரு கனி கண்டது இந்த நாரத முனி, அடைய வேண்டும் இந்த சுப்பிரமணி, இதுவே அனைவரோட திருப்பணி என்றது எங்களிடம் ஓடோடி வந்திருக்கின்ற கனியா? ஆமா மாப்பிள, இதுதான் தங்களுக்கு வேலையா? அதான் வேலை, வேற வேலையே இல்ல. இல்ல மாப்பிள, இல்ல எப்பொழுது பார்த்தாலும் கனி கண்டு வருவதும் கொண்டு வருவதும் மட்டும்தான் உங்களுக்கு வேலையா இருக்கு போல இருக்கு. தாங்கள் தானே கனிப்பிரியர், தங்களிடம் தானே கொண்டு வர வேண்டும். அது இருக்கட்டும். மற்றவர்கள் கனி கண்டு வந்திருக்கிறேன் கொண்டு வந்திருக்கின்றால் எனக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அதை நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கு. கலக்கம் தங்களுக்கு வேண்டாம். அப்படியா? அன்று கொண்டு வந்த கனியினால் தாங்களுக்கு ஒரு கோவண துணி தான் மிஞ்சியது. கோமணம் தான் கிடைச்சிச்சு. ஆமா, அப்படி நீங்க நினைக்கிறீங்க? அதான உண்மை. பழனி ஞான பழமினின்னு ஒரு பெரிய படை வீடு கட்டியது. பெரிய படை வீடு கிடைச்சாலும் ஒரு கோவணத்தோட வீடு கிடையாது. எவ்வளவு ஒரு சங்கடமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அந்த கோவணத்தை சரியா வச்சுக்கிறீங்க. நீங்க சரியா வைத்துக் கொள்ள வேண்டுமா? இன்னைக்கு நீங்க அவுக்க முடியாது மாப்பிள்ள. அவுக்க முடியாதா? கனி நான் கொண்டாந்த கனி உங்களுக்கு கிடைக்கல. சரி, இங்க இருந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டு கோமணத்தோடு பழனிக்கு போனீங்க. உண்மைதான். அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருந்தீங்க. சரி, அதனால கோமணத்தோட போனீங்க. சின்ன பாலகனாக இருந்தேன். இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அப்படியே போக சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை அந்த கனி கிடைக்கலனா சிவசிவா இன்னைக்கு போக முடியாதுல்ல, நினைத்து கூட பார்க்க முடியாது. அன்னைக்கு உங்களுடைய ஆயுதம் சிறிது. எது? தண்டாயுதபாணி.
பணி அல்லவா தாங்கள். சரி, சிறிய ஆயுதம். சிறிய ஆயுதம். தாங்கள் இன்று வளர்ந்து பெரியவனாக ஆகிவிட்டீர்கள். ஆஹா, இன்று உண்மைதான். உங்களுடைய ஆயுதம் பெரிதாக இருக்கும். மிகப்பெரியதாக தான் இருக்கிறது. அப்ப போக முடியாதுதானே நீங்க? முடியாது, முடியவே அதனால முடியாது. அன்று கொண்டு வந்த கனியினால் பழனி அப்படிங்கிற பெரிய சாபனம் கிட்டியது. சரி. இன்று நான் கண்டு வந்தேன் கனி, கண்ணால் கண்டேன், கண்ணால் கண்ட கனி. கருடைய பெருமை எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். கண்ட கனியா பார்க்காம பார்க்க கூடாது, கண்ணால் கண்ட கனி மட்டும், கண்ட கனி மட்டும் தான் பார்க்கணும். அப்படிங்கிற செய்தியை கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? கருடைய பெருமை எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா. எதை மாங்கனிக்கும் தேன்கவலி வன்கனிக்கும் மேலிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ பூரித்தே. மாங்கனிக்கும் தேன்கடலி பங்கனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா முருகா முருகா. நான் கனிந்தேன் அக்கனியை, நான் கனிந்தேன் அக்கனியை. அக்கனி கனவே அக்கனி கனவே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்ளி முருகா முருகா முருகா. நீ பாதி நான் பாதி நீ அருகில் நீ தூங்காது மாங்கனிக்கும் தேன்கதலி மங்கனிக்கும் மேலடிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். அக்கனியை இக்கணமே தாங்கள் கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ள வேண்டும். மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கு மேல் நிற்கும் ஒரு பூமணி கண்டு மனம் பொறித்தேன் முருகா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கனிகளிலே உயர்வான கனி அப்படின்னா மா வாழை பழம் இந்த மூன்று கனியும் சொல்லுவாங்க. அதற்கு மேன்மை பொருத்திய கனி ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனி உண்டு. அதை இந்த காட்டிலும் அதனால மேல சரி, அதை காட்டிலும் மேலான கனியா விட சிறப்பான கனிய சாகிதர் கேட்கலாமா? ஸ்லாகம் என்ன முனியே Thank you.
கண்ணால் பார்க்கும் பொழுது கண்ணு கலக்கு தெரிகிறது, அதான் கேட்பதற்கு அழகு, நாசியால் நுகர்வுகள் நறுமணம் தெரிகிறது, ஆமா, தொட்டால் மெய்யென்ற உடனே குணம் தெரிகிறது, சுவைத்தால் நாவிற்கு சுவை தருகிறது, ஐம்புலனுக்கும் சுவை தரும். இப்படி ஒவ்வொன்றும் நந்தினி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கனினால் இந்த ஐம்புலனுக்கு எப்படி நாரது சுவை தர முடியும்? எனக்கு இல்ல மாப்பிள, உங்களுக்கு மட்டும்தான் ஐம்புலனுக்கு சுவை, எமக்கு மட்டும் 5க்கு, எனக்கு 3க்கு தான் சுவை தரும். உங்களுக்கு 3 பார்க்கலாம், சரி, காதால கேட்கலாம், நாசியால நுகரலாம், மெய்யென்ற மேனியால அணைக்கிறதும் சுவைக்கிறதும் உங்களுடைய தன்மை. அணைக்கிறதும் சுவைக்கிறது மட்டும் என்னுடைய வேலை. ஆனா நீங்க எனக்கு பார்த்த கனிய இப்படி வாட பிடிச்சு வந்திருக்கீங்களே, சரியா? மோந்து வாக்குறதுல தப்பு இல்ல மாப்பிள. அப்படியா? பலாப்பழம் பழுத்து கிடக்குன்னா ஊரு அத்தனை பேரும் மோந்து வாத்துறேன். சரி, அது மோந்து பாக்குறது தவறு இல்ல. தவறு கிடையாது. மாம்பழம் பழுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல போறவனுக்கு வாடை அடிக்கும், திங்கிறவனுக்கு வாடை அடிக்கும். அது திங்கிறவனோட குறையா, பாக்குறவன் நுகரவனோட குறையான்னு சொல்ல முடியாதுல்ல. அது சொல்ல முடியாது. வாடை அடிக்குதுங்கிறது எல்லாருக்கும் அந்த நறுமணம் வீசும். அப்படியா? ஆமா, சிறப்பு. அவ்வளவு சிறப்பான கனிய பச்சை ரெண்டால் விட்டு வைத்திருக்குமா? மல்லிகைப்பூ அழகா தலையில வச்சிருக்க அலங்கரிக்கும் பொழுது அவங்களுக்கு மட்டுமா அந்த நறுமணம் வீசும். இருக்கக்கூடிய அந்த வாசனை வரதான் செய்யும். அந்த நறுமணத்தை எல்லாருக்கும் தானே கொடுக்கும், எல்லாருக்குமே கொடுக்கும் அந்த தன்மை. அப்படியா? பச்சைகள் கண்டாலின் நேரம் மதை பற்றி, பச்சைகள் கண்டாலின் நேரம் மதை பற்றி, பச்சைகள் கண்டாலின் நேரம் மதை பற்றி, பச்சை தீடாதோ சொல்வி, பச்சை தீடாதோ சொல்வி, பச்சை தீடாதோ சொல்வி, பச்சைகள் கண்டால் நார்வரி இது மேலும் விரும்பியாக இருக்கிறது. கனி என்றாலே பறவைகள் விரும்பின கொன்று கனி கனின்னு நான் வந்து மணியை வீணாக்க விரும்பல. நீங்க புரிஞ்சுக்கணும், மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஆதியிலேயே கொடுத்தீர்களவா? மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து வந்திருக்கேன் உங்களுக்காக. பொண்ணா? ஆமா. யார் அவள்? இருக்கணும் இந்த நேரம் உங்களுக்கு அது சரியான நேரம் தானே. அதனாலதான் பெண் பார்த்து வந்தேன். யார் அவள்? நான் பார்த்த பெண்ணை நீங்களும் பார்க்கணும். நீங்க பார்த்ததை நான் பார்க்கிறதா? என்னங்க சொல்றீங்க? முதல்ல நீங்க தான் முதல்ல பார்க்கணுமா? நாரரி தங்களுக்கு தான் பெண்ணொன்று கண்டேன், பெண்ணென்று சொல்ல அந்த ஆதியிலே கொடுத்து வாக்கின் பிரகாரம் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 மாதங்களுக்கு கொடுத்தீர்கள் வாக்கு. அமிர்தவள்ளியை தெய்வ யானை என்ற பெயரோடு திருப்பரங்குன்றத்தில் தங்களுடைய தலைமையில் நடந்தது. மலையேறி மலையேறி போறதுக்கு மட்டும் மாமச்சரம் தேவையில்லை, மனை ஏற்றி விடுறதுக்கு மாமச்சரம் தேவை. நிச்சயமா தேவை. தாய் மாமன் கையை பிடிச்சி உள்ள விடணுங்க. உண்மைதான். அப்பதான் ஸ்பீச் பெறும். அதனால சின்னவளதான் பார்த்து வந்திருக்கீங்களா? அட போங்க, நான் ஏதோ புதுமையாக இருக்குமே பல கற்பனையில இருந்தேன். ஆதியில கொடுத்த பழசுதானே பார்த்து வந்திருக்கிறீங்க. பழசு பார்த்தனா ஏற்கனவே அந்த பிள்ளைய பார்த்த மாதிரியே சொல்றீங்க. என்ன கதை? ஆதியில கொடுத்த வாக்கு தானே அது. கட்டிக்கிறேன்னு தானே சொன்னீங்க? ஆமா. இப்ப கட்டிக்கிறேன்னா இப்பதான் கட்டிக்கணும். 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒருத்திக்கு வாக்க கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணு அப்படி போட்டுருக்கலாமா? அப்படி விடக்கூடாது. அப்ப சமயம் தானே, பருவத்திலே பைசின்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? நீங்க பருவம் அடைஞ்சிருக்கீல்ல? சரி, அந்த பிள்ளையும் பருவம் அடைஞ்சிருக்குல்ல? பருவத்துக்கு வந்துருச்சா? பருவத்துல பயிர் செய்யணும்ல? நிச்சயமாக பயிர் செய்ய வேண்டும். மாப்பிள்ள நான் வந்திருக்கேன், நீங்க இப்படி போகாதீங்க. ஏங்க என்னங்க இந்த குழந்தை பிரச்சனை? நீங்க தான் அப்பதே அவுத்து போடுறீங்களா இல்லையா? கோமணத்தோட போறீங்க இல்ல? கோவணத்தோட போற. இப்போ இன்னைக்கு அவுத்து பாருங்க. இன்னைக்கு அவுத்து பார்க்க முடியுமா? முடியாது. முடியாது. அத போய் யார் வைக்கிறார் அந்த பிள்ளைகிட்ட? நீங்க ஏன் சொல்ல வர்றேன்னா, என்ன காரணம்? அன்னைக்கு உங்களுடைய எல்லாத்தையும் அவுத்து கோமணத்தோட போறதுக்கு தோற்றம் மாறுவதற்கு நான் தான் காரணம். சரி, இன்னைக்கு நீங்க மாறணும்.
இன்னைக்கு அதுக்கு மாறணும். நான் தான் காரணம். எப்படி போகணும்? கருமாறி மகன் நீங்க உருமாறி செல்லணும். எப்படி ஒரு மாதிரி இப்படியே போனா முருகா அர்ப்பணம் என்று ஏற்றுக்கொள்வாள். எங்க போன உடனே வேலை முடிஞ்சது சந்தோஷம் தானே? போயா நீ உங்க குடும்பம் வச்சு நடத்திடுவேன். என்னங்க போக வேண்டிய காரியம் உடனே நடந்தா சந்தோஷம் தானே? நீ விவரம் தெரியாம தெரியல மாப்பிள்ளை. அப்படி இல்ல நாரதரே. போனோட வேலை முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் போக வேண்டியதுதான். ஒரு நோகாம பாக்குறேன். போனோட வேலையை முடிச்சிட்டு நீ வாடகை தெரியல. அப்படி இல்லைங்க, ஒரு முக்கியமான வேலையா போறோம். போன காரம் வெற்றியோட திரும்ப நல்ல விஷயம் தானே? அப்படி இல்ல, அதுல இருக்கிற நஷ்டம் கஷ்டம்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படியா? அப்பதான் இதோட புதுமை என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன? போனோட வேலை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சரி இப்படித்தானா அடுத்து அதுல ஆர்வம் வராது. அது வேறையா? ஆமா, இவ்வளவு சிரமமா? அதனால இப்படியே போகாமல் சரி தாங்கள் அவள் வேடுவ குலத்திலே வளர்க்கப்பட்டு வருகிறாள். சரி, தாங்களும் ஒரு வேடுவனாக உருவெடுத்து மான் பிடிக்கணும். மான் பிடிக்கணும். மாமியால தேடி போக கூடாது. அது தவறு இல்லையே. என்ன முதல்ல பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு மாமியார் தானே போகணும். இந்த பையன் சரியா வர மாட்டாப்லையா? ஏங்க தவறு நினைக்கணும், மாமியார் கிட்ட தானே முதல்ல போகணும். ஏன் தவறு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு வீட்டுல பொண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், பொண்ணு கேட்க போறேன் முதல்ல போய் பொண்ணு போய் கேட்பாங்க. மாமியால தான் போய் மாமியார் தானே முதல்ல பார்க்கணும். நூலை போல தாய போல பிள்ளை, நூலை போல சேலை சொல்லி வச்சிருக்காங்கல்ல. தண்ணித்துறையில பார்த்தோம்னா பிள்ளைய வீட்டுல பார்க்க வேண்டாம். அப்படியா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாப்பிள்ளை. சரி, அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் அனுபவம் கூட. அப்படியா? நீங்க இன்னைக்கு போறது மானேன்னா மாமியால தேடி போற மாதிரி ஆயிரும். உண்மைதான். அப்படி இல்லாம மான் போட்ட குட்டி, மான் குட்டியை தேடி அப்படின்னு சரி மான் குட்டியை தேடி செல்வது போல் 8 வகையான திருமணம் அப்படின்னு காதல் மனம், காந்தர்வ மனம், கடிமணம் அப்படின்னா கூட்டிட்டு ஓடணும். ஆமா, நானே கூட்டிட்டு ஓடனா நாட்டு மக்கள் என்ன ஏச மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னா இதுக்கு பேரு பெண் கூட்டி விடுவதுன்னா தெரியுமா உங்களுக்கு? எப்படி? மாப்பிள்ள உலகத்திலே பெரிய தானம் எது தெரியுமா? எது? அன்னதானமா, ரத்த தானமா, கண் தானமா? இல்ல, வேற என்ன இருக்கு? கன்னிகா தானம் அப்படிங்கறத உலகத்துல பெரிய தானம். பாருங்க, பொம்பளை பிள்ளைய பருவம் வரையும் வளர்த்து சரி ஆளாக்கி கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ பெத்த அப்பனோ மனவரையில் அப்படி புடிச்சு கொடுக்கும் பொழுது பாருங்க, இந்த உலகமே நம்ம விட்டு போற மாதிரி தோணும். உண்மைதான். நம்ம விட்டு இந்த உலகமே நம்மளுடைய ஜீவனை விட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளைய தன்னோட கூட பிறந்த தங்கையோ அக்காவையோ பெத்த மகளையோ மாற்றாங்கையில பிடிச்சு கொடுக்கும் பொழுது ஏதோ இழந்த ஒரு தருணம் வரும். நிச்சயமாக அப்படியே கைப்பிடிச்சு மனவரையில கொடுக்குறாங்களா, அந்த தானம் இருக்கிறதே உலகத்துல. அதான் கன்னிகா தானம், உலக தானம், சிறந்த தானம். அந்த தானத்தை நான் பண்ணணும். தாங்கள் திருமணத்துக்கு வருவீங்களா? நான் வராம மாப்பிள்ள. அது சரி, ஏற்கனவே வந்து உங்க திருமணத்தை நான் பண்ணி வச்சேன். சரி, அன்னைக்கு மாமே வந்தல்ல, வந்தீங்க. இன்னைக்கு மாமே வருவீங்க. இன்னைக்கு வர்றீங்களா? அதனால சரி, காலையிலே பாமாலை பாடிக்கொண்டு கையிலே இருந்த பூமாலை கொண்டு வந்து உங்கள் திருமணத்தை நானே நடத்தி வைப்பேன். பாமாலை பாடி பூமானங்களுக்கு இடமிடப்படாது இந்த உலக மக்கள் போடும் விளைவிற்கு புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது. நான் முன்பதாக சென்று திருமணத்தை கணித்து விடுவேன். தாங்களும் இனிமையாக பாடக்கூடியவர் என்ற உலக விஷயம் அயர்ந்த உலக நாட்டு மக்களில் தங்களுடைய இனிய கால்களை எழுப்பி அமர்ந்து விட்டுவார்கள். பிறகு வருகிறேன். அதுக்கு எல்லாமே முடிச்சுட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் இருக்கா? இன்னைக்கு தான் நீங்க உங்களுடைய திறமையை காமிக்கணும். எல்லாருமே வந்து அனுபவமான பயிர்கள். எப்போதும் பாத்தீங்கன்னா சாதாரண ஆளு இருப்பாங்க. 1000 பேர் உட்காந்து ஒரு நாடகத்தை கெடுக்கிற காட்டிலும் 50 பேர் உட்காந்து நாடகத்தை சிற்ப. இன்னைக்கு இருக்கிறவங்களாம் அனுபவமா இருந்தாளுங்க. என்ன நடக்குது, என்ன விஷயம், என்ன திறமை இருக்கு, நல்ல பாட்டு பாருங்க அப்படிங்கிற காரணம். அந்த அடிப்படையில நம்ம வேலை முடியணுமா, தெரிஞ்ச வேலையை விட்டவனு கேட்டான், தெரியாத வேலையை அகலக்கால் வச்சு தொட்டவனு கேட்டான்னு உலகத்துல பழமொழி. நம்மளுக்கு நாத்து புடுங்க தெரியும்னா அந்த வேலையை சரியா பார்க்கணும். நட தெரியும்னா அதை பார்க்கணும். வண்டி ஓட்ட தெரியும்னா அதை தான் பார்க்கணும். வண்டி ஓட்டும் பொழுது இறைவனால் ஒரு நேரத்துல ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கும் அதுதான் கதை. ஒரு வேலை செய்யறீங்கன்னா அதுல இறைவன் ஒரு நேரத்துல ஒரு அடுக்கிறத கொடுத்து செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியே உங்க பக்கத்துல அனுப்பி வைப்பா. பணம் காசெல்லாம் பெறலாம் அந்த நேரத்துல. அப்பத்தான் ஒரு மனிதன் கவனமா இருக்கணும். காசு பணம் வந்துருச்சுன்னு தெரியாத வேலையை இன்னொருத்தன் செஞ்சு பணக்காரனா ஆனான்னு அந்த வேலையை தொட்டோம் தெருவில் தான் தெரியும். 2 வேலையை விட்டுட்டு அப்ப தெரிந்த வேலையை விட்டவனு கேட்டா, தெரியாத வேலையை அகலக்கால வச்சு தொட்டவனு கேட்டான பழமொழி இந்த உலகத்துல. அதனால எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருந்துராது. 5 விரலை பாருங்க, சரியா இருக்கா? 5 விரல் சரியா இருக்கா? நம்ம மட்டும் தான் விரல் இல்ல. பாருங்க, கட்டை விரல் சொன்னிச்சா நான் தாண்டா பெரிய ஆளு. சாப்பிட போகும்போது நீ 4 விரல்னால தோண்டி உள்ள விட முடியாது. 5வது விரல நான் சேர்ந்தாத்தே சாப்பாடே உள்ள போகும், உயிர் வாழ முடியும். என்னுடைய உதவி இருந்தாத்தேன் நீங்களாம் உயிரே வாழ முடியும். நான் தான் பெரிய ஆளுன்னு கட்டை விரல் சொல்ல. ஆள்காட்டி விரல் சொன்னிச்சா ஒரு இடத்தையோ ஒரு நபரையோ சுட்டி காமிக்கணும். அன்னச்சத்திரம் அங்க இருக்கு, கோயில் அங்க இருக்கு, குளம் இங்க இருக்கு அப்படின்னு சுட்டி காமிக்கணும்னா நான் தான் என்னைத்தான் காமிப்பாங்க, என்னுடைய விரல் தான். அப்ப நான் தான் பெரிய ஆளுன்னு ஆள்காட்டி விரல் சொல்ல. நடு விரல் சொன்னிச்சா எல்லாத்தையும் நிப்பாட்டி பார்ப்போமா, உயரமா இருக்கு மத்தியெல்லாம் நான் தான் பெரிய ஆளு. நீங்க எதுல வேணாலும் பெரிய ஆளா உயர்ந்து நிக்கிறேன் பாரு.
நீங்கெல்லாம் குட்டை போயிடுங்க, நான் தான் பெரிய ஆளுன்னு நடுவர்கள் சொன்னிச்சான். அடுத்து அவங்க பேசாமல் இருப்பாங்களா, அவங்க ஆரம்பிச்சாங்க. 82,000 75,000 பொம்பளைகளுக்கு தான் தெரியும் ஒரு வகை நகை. 32,000 இன்னும் 6 மாதத்துல 1 லட்ச ரூபா வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இறங்குது ஏறுது இறங்குது. மண்ணும் பொண்ணும் சாதாரண இடத்துல இல்ல. 1 லட்ச ரூபாய்க்கு மோதிரம் வாங்கிட்டு வந்தாலும் ஏவரெல்லாம் தாண்டா மாட்டுவாங்க. நான் தாண்டா பணக்காரன் நினைச்சானது. 4 பேர் ஒவ்வொரு விஷயத்துல பெரியாள்னு சொல்லிட்டானே. நம்ம சின்ன பையலா சுண்டு வரலா என்ன சொல்றதுன்னு யோசிச்சு இருக்கும் பொழுது காலையில வாங்க கருப்பன் காலடியை தொட்டு கும்பிடும் போது எல்லாருக்கும் முன்னாடி நான் தாண்டா நிற்பேன். நீ சின்ன பையனா நினைக்கிறிய, நீங்களாம் என் பின்னாடி தாண்டா நிக்கணும், நான் தாண்டா முன்னாடி நிற்பேன் கோயில் வாசல்ல அப்படின்னா சுண்டு வரல். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு திறமை இருக்கு. அத என்ன திறமை நம்மளுக்கு இருக்குன்னு வெளியில கொண்டாந்தோம்னா நம்ம பெரிய ஆள் ஆயிரும். அந்த அடிப்படையில் கடவுள் ஏன் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே விழா கமிட்டியார்களுக்கும் ஊரார்களுக்கும் அருமையான
ஒளிபெருக்கி அங்கையர் கண்ணி மதுரை மீனாட்சியோட வந்து பொழுதோடு எங்களோடவே இருந்து எங்களுக்கு காலை உணவு முதல் சாப்பாடெல்லாம் போட்டு சாயந்தரம் எங்களை வழி அனுப்பி வரும் வரை இருக்கும் அண்ணன் சங்கரவேல் குளத்தூர் சங்கரவேல் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அதே மாதிரி குளத்தூர்ல இருந்து 2 பேர் தான் அவங்க எங்களோடய ரொம்ப இதா இருப்பாங்க, அந்த பொழுதோடு இருப்பாங்க. குளத்தூர் குமார் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. இந்த அண்ணன் துறையூர் குளத்தூர்ல இருந்து துறையூர் நம்ம வரதராஜ பெருமாள் அண்ணன் வந்து நம்ம கோயிலுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த அர்ச்சகர் செலவு எல்லாமே இன்னைக்கு அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் குடும்பத்தாருக்கு வரதராஜ பெருமாள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்து பாண்டியன் சென்னை நம்ம தலைவர்களை சந்தைப்பன் மகன் பாண்டியன் அவர்கள் இந்த சிறப்பான அன்னதானம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சந்தப்பன் மகன் முருகேசன் அவர்கள் சேர்ந்து தான் 2 பேரும் இந்த அன்னதானம் நடத்துகிறாங்க. முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்து மைக் செட்டு உரிமையாளர் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கும் தலிதலை சந்தப்பன் மகன் முருகேசன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த அன்னதான மண்டபத்திற்கு ரூபாய் 1,11,001 வழங்கிய துரைசாமி வேளாரந்தல் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. முருகன் மைக் செட்டு முருகன் வாங்க, முருகனுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது. துரைசாமி மகன் வந்து ரொம்ப துரைசாமி மகன் ராஜேஷ் கண்ணை வந்து அங்கே உள்ள மண்டபத்தை எல்லாம் உடைச்சு பூரா டைல்ஸ் போட்டு வெளியே பேவர் பிளாக்லாம் போட்டு அந்த மேலே எரியுது பாருங்க கலர் கலராக லைட்டு, அதெல்லாம் அவர் தான் போட்டு கொடுத்துருக்காரு. நான் கூட காசு தர்றேன் தம்பி அப்படின்னு, இல்லைண்ணே வேணாம் பரவாயில்ல. எப்போ போய் கோயிலுக்கு வந்து லைட்டு வேணும் அது வேணும்னு கேட்டால் தான் அவர் கடை வச்சிருக்காரு, உடனே வாங்கிக்கிட்டு காசு தர்றேன் தம்பி எவ்வளோன்னு கேட்டால் அவர் அதெல்லாம் வேணாம்னே கோயிலுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். நிறையா பண்ணியிருக்காரு அவர், கணக்கே இல்லை ராஜேஷ் கண்ணனுக்கு. அவர் ரொம்ப துடிப்பான இளைஞர். அவர் மாதிரி இளைஞர்கள் இருந்தால் நம்ம கோயிலை இன்னும் சிறப்பாக வளர்ச்சி அடைய செய்யலாம். ராஜேஷ் கண்ணன் துரைசாமி அவர்களுக்கு 1,00,000 அவர் தான் முத காசு கொடுத்து அன்னதான மண்டபத்தை ஆரம்பித்து வச்ச ஒரு துரைசாமி. அவருக்கு வந்து பொன்னாடை போத்துறோம். ராஜேஷ் கண்ணன் சிறப்பான நபர் அவர்களுக்கு. அடுத்து பெயிண்டு நம்ம கோயிலுக்கு உள்ள பெயிண்ட்லாம் அவர் பெயிண்ட் கடையே வச்சுருக்காரு. 2 பேரும் கம்பி சிமெண்ட்டு பெயிண்ட்டு எது கேட்டாலும் காசே கேட்க மாட்டாங்க, உடனே ஏற்றி விட்டுருவாங்க. கார்த்தி வேலுமகன் வேளாரந்தல் வேலுமகன் கார்த்தி அவர்களுக்கும் அவர் தான் சிமெண்ட்டு கம்பி உரிமையாளர். அடுத்த கபிலன் பெயிண்ட் கடை உரிமையாளர், அவர் தான் பெயிண்ட் உரம் கொடுத்துருக்காரு. அடுத்து மாதவன் 1,00,000 எவ்வளோ கொடுத்துருக்காரு. தூத்துக்குடி முருகேசன் அண்ணன் வாங்க. மாதவன் அவர்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுறதுக்கு 1,00,001 1,00,001 வழங்கியுள்ளார்கள். அவருக்கு வந்திருக்காரா குமார் வாங்க, அந்த குமார் வாங்க இருக்காரா அன்னை முத இந்த கோயிலுக்கு அன்னதானம் பண்ணையில் வந்து இப்போத்தான் நிறைய பேர் டொனேஷன் பண்ணுற. அன்னைக்கு ரொம்ப கஷ்டமான காலத்தில் அவர் அன்னை முருகேசன்ட்ட போய் நேரடியாக கேட்டேன், அன்னை அன்னதானம் போடணும் ஏதாவது செய்யுங்க, எவ்வளோ செலவானாலும் இந்த தர்றேன்னு 50,000 தூக்கி கொடுத்தாரு. இன்னைக்கு 50,000 வந்து 5 லட்சம் அப்படி அவெல்லாம் இது பண்ணதுனால தான் இந்த கோயில் இன்னைக்கு சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து சந்தப்பன் அவர்களுக்கு சால்வை அணிக்கி விடுகிறது. உபயதாரர் பெயிண்ட் உபயதாரர் ராஜபிரபு அவர்களுக்கு
ராஜபிரபு பெயிண்ட் உபயதாரர் ராஜபிரபு அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அண்ணன் கோவை ராஜேந்திரன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. ராஜேந்திரன். அடுத்து அண்ணன் கிருஷ்ணகுமார் அன்னதான மண்டபத்திற்கு 1,01,000 வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு 1,01,000 வழங்கிய சுரேஷ் ராஜா அவர்களுக்கு நடராஜன் ராஜேந்திரன் அண்ணன் சப் இன்ஸ்பெக்டர் காரைக்குடி அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் 50,001 நன்கொடை வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. ராஜபிரபுவுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அவர் கோயிலுக்கு பெயிண்ட்டு மற்ற எல்லாம் காய்கறி பலசரக்கு எல்லாம் உடனே அனுப்பி விட்டுருவார். அடுத்து ராஜேந்திரன் அண்ணன் இருந்தார், போயிட்டாரு. ராஜபாண்டி குளத்தூர் அவர் மனோகர் வந்திருக்காரா? ராஜபாண்டி அவர் 50,001 கோவிந்தராஜ் குளத்தூர் 50,001 சோமசுந்தரம் காளையார் கோயில் 50,001 மாயகிருஷ்ணன் 50,001 வந்திருந்தா வாங்க, உங்களுக்கு சால்வை. மாயகிருஷ்ணன். அடுத்து நாகலிங்கம் பாலசுப்பிரமணியன் கூத்தக்குடி கோவிந்தன். இப்போ இந்த குழுக்கள் போட்டு நாங்கள் 10 சீட்டு 20 சீட்டுன்னு நம்ம குலசாமிக்காரன்ட்டே கொடுத்தோம். அவங்கெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்ததுனால தான் இந்த சிறப்பாக அன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதில் டைல்ஸு வேலையெல்லாம் பார்ப்பார். ராஜ்குமார் வந்திருக்காரா? ராஜ்குமார். தங்கராஜ் கூத்தணி தங்கராஜ் காளையார்வையில் இருக்கார். அவர்லாம் 11,000 கொடுத்துட்டு உடனே கொடுத்துட்டாரு. சாய் ஃபிளக்ஸ் பாலசுப்ரமணி. இது யார்? நாகலிங்கம். இது நாகலிங்கம் யாரு? சாய் ஃபிளக்ஸ் நாகலிங்கம். அவன் பேர் பாலசுப்ரமணியில். அடுத்து தர்மலிங்க மகன் தமிழ்நாடு பாத்திர கடையில் அவர் 10 சீட்டு போட்டார். காளீஸ்வரன் நற்புதன் 10 சீட்டு போட்டிருக்காரு. தினேஷ் ராஜா 10 சீட்டு போட்டிருக்காரு. தினேஷ் ராஜாவுக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. தினேஷ் ராஜாவுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. மரவமங்கலம் பூவன் ஜேஆர் ஜவுளிக்கடை அவன் 12 சீட்டு பிடிச்சி கொடுத்தாப்புல. 12 சீட்டு போட்டதுக்கு பூவன் ஜவுளிக்கடை. தினேஷ் ராஜா வாங்க. தினேஷ் ராஜா. அடுத்து பூசாரி கோவிந்தன் இருக்காப்புலையா? இருந்தா போட்டு விடுங்க. அடுத்து சமையல் முத்துச்சாமி. ஆமாம். சரி, அடுத்து நம்ம கரகாட்ட நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கியவர்கள் மேடைக்கு வாங்க. மனோகரனுக்கு போட்டாச்சு. லட்சுமணன் 3001 மேடைக்கு வாங்க. குண்டுமணி 1001. அம்பாள் முருகன் 3001 வாங்க, வந்து உங்களுக்கு சால்வையை வாங்கிக்கிறங்க. சீரழகன் 3001. நாகமுத்து 1001. சுப்புகுண்டு 3001. நாகவல்லி கார்த்தி தனசேகரன் நாகவல்லி 1501. முருகன் சக்கரை 2001. பாலகிருஷ்ணன் 3001. பாண்டி 3001. திருப்பதி 2001. வாங்க, இருந்தால் இங்கே வாங்க, மேடைக்கு வாங்க. திருப்பதி 2001. ராமநாதன் 2001. முத்தையா 1001. முத்துக்குமார் முனியாண்டி 2500. ராமமூர்த்தி 2500. கருப்பாயி 3001. முத்துக்குமார் முத்துக்கண்ணு 1001. வானா மீனாட்சி 1001. சேனா காளீஸ்வரன் 2001. சந்திரன் 2001.
ராவணா மீனாட்சி 1001, மாவண்ணா ராமன் 2001, மணி 1001, பாஸ்கரன் 2001, கூணாவனா முனியாண்டி 3001, சரவணன் 3001, மூணா முத்துச்சாமி 3001, போஸ் 2001, முருகன் முத்தாண்டி 3001, பாலச்சந்திரன் 2001, மீயண்ணா முத்துச்சாமி 2001, கண்ணன் 2001, பழனி 1001, வேணா குமார் 3001, மூணா முருகேசன் 3001, கார்மேகம் 1001, முத்துமுருகன் 1001, போஸ்ட்மேன் சந்தியாகு 501, அருள்ராஜ் 701, சரத்குமார் தாயனூர் 1001, தாயனூர் இளையராஜா 2001, கண்டனி கோவிந்தன் முத்துக்குமார் 1001, ஸ்தபதி ஜெயபால் 501. பிரபு எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும். பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. கொஞ்சம் ஓரமா அம்மா, கொஞ்சம் ஓரமா இல்லைங்கம்மா, கொஞ்சம் ஓரமா இல்லைங்கம்மா, கொஞ்சம் ஓரமா இல்லைங்க. இது எல்லாரும் சும்மா ராக்கு 1001 நன்கொடை வழங்கியுள்ளார்கள். முருகன் முத்தாண்டி முருகன் சோத்தாங்க இட்டு கொடுங்க, நொட்டாங்க இட்டு கொடுக்குறிய அவ்வளோதான். பேரு தருதல சிங்கம் அவர்கள் சிங்கம் பிச்சை 2001 நன்கொடை வழங்கியுள்ளார்கள். நாமத்து வாங்கிட்டு போயிட்டாப்ல கார்மேகத்துக்கா வரலையா ஒருத்தனை கார்மேகத்திற்கு துண்டு கொடுத்து விடுங்க. நம்ம காவல்துறை ஆறுமுகம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அவர் தான் ரைட்ரு இளையாங்குடி ஸ்டேஷனில். யார் நம்ம ஆளு போனீங்கன்னா அவரை பார்த்துக்கிறங்க, எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் எல்லாருக்கும் போட்டாச்சா நன்கொடை? கண்ணன் தானே, கண்ணன் தம்பி கொண்டாங்க வாங்க, போடாதவங்கிட்ட வாங்க. கண்ணன், முத்துப்பால், ஜேசிபி வரதன் கூப்பிட்டோட வந்து நம்ம கோயிலுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுப்பாரு வருஷம் என்ன வேலை இருந்தாலும். ஜேசிபி வரதன் வாங்க. எனக்கு பொன்னாடை பற்றிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், கிராம பொதுமக்களுக்கும், இளைஞர் மன்றத்திற்கும், மகளிர் மன்றத்திற்கும், குலதெய்வத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் யாரும் சாப்பிடாம இருந்தா அன்னதானத்தில் கலந்துக்கிறங்க. நன்றி. இரவென்றும் பகலென்றும் பாராமல் தூங்காமல் கோவில் பணியே எனது பணி என செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மென்மேலும் வாழ்க வளர என வாழ்த்தி எனது சார்பாக அங்கேற்கண்ணி நிறுவனத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை பொருத்தி கவனிக்கிறேன். ஹலோ ஹலோ டெஸ்டிங், ஹலோ டெஸ்டிங், ஹலோ. எனக்கு பொன்னாடை அணிவித்த சகோதரர் முத்துப்பால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ உட்காரலாமா? எல்லாரும் மறைக்காதா? நீ பாட்டுக்கு குதிரை குட்டி மாதிரி
நீ போட போ. ஹலோ ஹலோ டெஸ்டிங். ஹலோ டெஸ்டிங். ஹலோ ஹலோ. அன்பார்ந்த நாடக ரசிக பெருமக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வலிதம் நாடகம் இது ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் மேடைக்கு முன்புறம் வந்து அமர்ந்து நாடகத்தை கண்டிருக்கும்படி விழா கமிட்டியார் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். கண்ணி வாழ்க வளம்பெறுக. அதில் பணிபுரியும் அருமை அன்னார் அவர்களுக்கும் அதன் உரிமையாளர் அவர்களுக்கும் பணிபுரியும் அன்னார் அவர்களுக்கும் என்னை சார்பாக நன்றி. எங்களுக்கு ஒரு வாய்ப்பை இந்த பூமிக்கு எடுத்து கொடுத்த அன்னார் அவர்கள் இணைப்பு பாலமாக இருந்த அன்னார் அவர்களுக்கு எங்களுக்கு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. உடாமிருந்து பிரியாத விடைபெற்று செல்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்ன தெரிகிறதா? ஜென்ம ஜென்மமாய் வந்த காதலும் வந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா? முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்ன
அன்பு தம்பியின் பாடலை பாராட்டி இந்த நாடகத்தினை உபயதாரர் வேளாரந்தல் வெள்ளைய கோனார் அவர்களின் புதல்வர் துரைசாமி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அண்ணா அவர்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக நன்றி இந்த வணக்கம். வாமா வாவா. நீங்க போங்க, போற சைடுல போயிட்டு வாங்க. நீ பேசுமா, நீ பேசு. என்னைய பேச சொல்லி போட்டு நீங்க தனிய போற சைடு போறணும். ரூபனே என்ன போ, என்னத்த சொல்றது போ. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வெல்லாம் நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வெல்லாம் நிலை வேண்டும். நினைவே காணும் மன வேண்டும், இறைவா கதை தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வெல்லாம் நிலை வேண்டும். இமயம் குமரியும் இணைந்திடவே, எங்கோ எங்கோ விளைந்திடவே. இமயம் குமரியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் நிறைந்திடவே. சமயம் யாவும் கலந்திடவே, சமயம் யாவும் கலந்திடவே. சத்தியம் என்றும் நிலைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகில் மையம் வளர்ந்திடவே. அறிவும் அன்பும் கலந்திடவே, அறிவும் அன்பும் கலந்திடவே. அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகில் மையம் வளர்ந்திடவே. எரிகில் மனிதன் வாழ்ந்திடவே, எரிகில் மனிதன் வாழ்ந்திடவே. நீர்வை நெஞ்சில் நிறைந்திடவே, நீர்வை நெஞ்சில் நிறைந்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும், இறைவா கதை தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும். நீரும் நிழலும் நிழல்முதுகள் என்று பேரும் புகழும் பெரு வாழ்வும் வரும் தருவ வாழ்நாளில் வஞ்சமில்லாதவருக்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் செந்தாமரை மலர் வேண்டுக்கும் திரும்புகள் வெயிலும் தருவதற்கு நீரோடு கூடிய நிழல் நிலமெல்லாம் கட்டுக்கட்டாகு. நிழல் போட்டு நல்ல பெயர் புகழ் பெருமையுடன் வாழ்வு நல்ல மக்களுடைய ஊர் வளரும் செல்வம் ஆகியவற்றை நெஞ்சில் வஞ்சமில்லாதற்கு வழங்குவாள். அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் பெரியோர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், அறிஞர்கள், அரசு ஊழியர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய முனைவருக்கும் இந்த சிறியவனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்றை நினைக்கிறது ஒழுங்கிட்டு உண்டாகும் என்று அதி வருடம் அதையதும் ஒன்றை நீயாத முன்வந்து நிறுவனம் அடியாள் வீசன் செயல் ஒரு செயலில் நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்த செயலே கைகூடி வருதலும் உண்டு, மாறாகது ஒன்றி நினையாத செயல் தானே அதுவாகவே முன்னேற்றம் அடித்தும் எடையாள் வீசன் செயல் என்னால் உண்டு. அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவினா என்பது அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவினா என்பது ஒரு கனவாக இருந்தாலும் என்னை இந்த மேடையில் நிறுத்தி அழகு வரும் தங்களெல்லாம் ஈசனாகவும் கடவுளாக இணைந்து அடியனை ஏற்று தாங்கி நடித்துக் கொண்டு கதாபாத்திரத்தில் உலகிருந்தால் அடியனை மடித்து ஆசி வளமாற அன்போடு கேட்டுக்கொண்டு என் கலைப்பை தொடர்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். எனக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அருமை அவர்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்ச நன்றி. எங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் குடும்பத்தின் அத்தனை அன்புலத்திற்கும் என்னுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்ச நன்றி. அருமையான ஒளிபரி இளைஞர்கள் மத்திய பெருமைகள் அத்தனை அன்பை சார்ந்த உறவுகளுக்கும் என்னுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, நன்றிகள், வணக்கம், வணக்கம்.
நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் மனம் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் மனம் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போடு என்று ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் மனம் காத்திருந்து பாரு ராஜா அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு இன்னும் பச்சப்பட்ட தோடைக்கு ஈரம் எதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? இன்னும் மச்சப்பட்ட கோடைக்கு இன்னும் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு இன்னும் பச்சப்பட்ட தோடைக்கு ஈரம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்த என்னடா மீது முறுக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் மரம் காத்திருந்து பாரு ராஜா நாமும் வேடுகள் மாறி இந்த வனத்திற்கு வந்து விட்டோம். இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது ஆட்கள் நடமாட்டம் சத்தம் எது மோசி வருகிறதா என்று உற்று நோக்குவோம். ஆளுளும் சோ ஆளுளும் சோ ஆளுளும் சோ என்று ஆளிட்டுக் கொண்டிருக்கிறாள் இந்த தொழில் சொந்தக்காரி. யாராக இருக்க விடமாக இங்கு துள்ளி குதித்து போடக்கூடிய நதிகளை பார்க்கின்ற பொழுது பூத்துக்குள் எந்தவளை பார்க்கின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய மரகொத்தி பறவைகள் எல்லாம் மரத்தை கொத்தி திருடு போல என்று உள்ளத்தை கொத்தி திருடிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த விடத்திரி அதிவிடமாக சென்று காதூரமாக ரகசியமாக சொல்ல வேண்டும். எப்படி என்றால் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா. உனக்கு மட்டும்
அந்த அன்புக்கு என் சார்பாக கொண்டாந்து நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் விழா இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு அத்தனை அன்புள்ளத்திற்கும் சார்பாக நான் சார்ந்த நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நிச்சய நன்றி. பாடலை கேட்டா மட்டும் மத்ததான் அதில் வரக்கூடிய வரிகளை கவனித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. என்ன வரி போட்டிருக்காங்க அப்படின்னா, கவிஞர் இவ்வளவு அழகாக வரிகள் எழுதி வச்சிருக்காரு பாத்தீங்களா? கனிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணை நிலை கிடைப்பதல்ல இன்பம் அப்படின்னு சொல்லி கவிஞர் அழகாக வரிகள் எழுதி வைத்திருக்கிறார். நாமள என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கூட்டமாக சேர்ந்து மது அருந்துவதுதான் நமக்கு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. பிறகு வேற எதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னா, ஒருவேளை விலை மாதக்கூடிய சந்தோஷத்தை நமக்கு வழி தருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. பிறகு வேற எதுல நமக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தவர் என்ன எழுதிருக்காங்க அப்படின்னா, இடையில்லா மனையாளின் வாய்மொழியை என்பமா. வீட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டா மட்டும்தான் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி கவிஞர் அழகாக வரிகள் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா நாமளும் அப்படியா இருக்கிறோம்? நிறைய பேர்ல பல குடும்பங்கள்ல மனைவி என்னைக்கு வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா அது போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மிக உயர்வான செல்வம் எது அப்படின்னா, விலை உயர்ந்த வாகனம் வைத்திருப்பதா இல்ல பணம் காசு வச்சிருப்பதா? அதெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு மிக உயர்வான செல்வம் எது அப்படின்னா அதுதான் மழலை செல்வம். அதனால அப்படி ஒரு மழலை செல்வம் கிடைக்கல அப்படின்னா மக்கள் போகாத கோவில் கிடையாது, வேண்டாத தெய்வங்கள் கிடையாது. அப்படி ஏதாவது இறைவனுடைய அருளால வரமாக வரப்பிறகு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னா 2 வயது 3 வயது இருக்கும் பொழுது தூக்கி கொஞ்சிடும். அப்படி தூக்கி கொஞ்சின்ற பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய மார்பிள விதைச்சா வாங்கிக்கிறோம். மார்பிள விதைச்சா வாங்கிக்கிறேன் நாம இதை 20 வருஷம் கழிச்ச பிறகு அந்த குழந்தை நல்ல வாழ்வு மிருகத்தோடு வந்து தகப்பனுடைய மார்பிளையும் தாயுடைய மார்பிளையும் எட்டி விதைச்சா வாங்கிக்குவோமா? என்னதான் தாங்கக்கூடிய சக்தி உடம்புக்கு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் தன்னுடைய மனதிற்கு வராது. அதனால யாரும் அப்படி இருக்க மாட்டார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு
காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை. காதலுக்கு 4 கண்கள். காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை. காதலுக்கு 4 கண்கள். பகல் நேரத்திலே வானம் அழகாக தெரியும் நன்று கட்டி, இரவு நேரத்திலே நிலம் அழகாக தெரியும் நிலவுப்பாக, விண்மீன்கள் அழகாக தெரியும் விழிப்புப்பாக. மதுரை மீனாட்சி முடிய ஒத்தக்கல்ல மூக்குத்தி ஆக்கப்பட்ட மின்னிக் கொண்டிருந்த மதுரை மீனாட்சி ஒத்தக்கல்ல மூக்குத்தி இணையாக இந்த வள்ளி ஆக்கப்பட்ட மூக்குடி எண்ணக்கூடிய மூக்குத்தி ஆக்கப்பட்ட மின்னை இழுத்துக் கொண்டது எப்படி என்றால், ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி, முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி, நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. கல்யாண
சந்திக்கலாம். போகுது பார், போகுது பார். யாரியா முதலுக்கு மோசம். ஐயா வாங்க, வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா பாருங்க. அப்ப ஆஸ்பத்திரியில இருந்தா வர்றோம். இல்ல மருத்துவமனைக்கு வந்தா மட்டும் தான் நல்லா இருக்கீங்களா கேக்குறீங்களா? விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் முதல் முறையா பாக்குறப்ப ஐயா வாங்க நல்லா இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படி கேட்க இவ்வளவு வழக்கம் தானே. அந்த விஷயம் கேட்டேன். நல்லா இருக்கீங்களா? இந்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டு ஏமா நீங்க நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் ஒரு போட்டோ கொடுங்கயா. இது கக்கூசு நம்மள ஒட்டுறதுக்கு வேணும். ஏங்க அப்படி சொல்றீங்க? ஆம்பளை கக்கூசு பொம்பளை கக்கூசு இந்த வாரம் உட்கார்ச்சுன்னா படுத்துக்கிட்டு என்னது? ரெண்டு பேரும் துணி ஒரே மாதிரி. ரெண்டு பேரும் துணி துணிங்க அப்படி இல்ல, இது வித்தியாசமா இருக்கு, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படியா? ஆமா. பச்சை துணி இல்ல 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 இல்ல, இது வேற. சரி, என்ன வேலையா வந்தீங்க? ஒரு நல்ல வேலையா வந்திருக்கிறேன். நல்ல வேலையாவா? ஒரு முக்கியமான வேலையா? முக்கியமான வேலையா? ஆமா. நான் அந்த முக்கியமான வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களுமா? நீங்க என்ன முக்கியமான வேலையை பாக்குறீங்க? ஒரு 10 நிமிஷம் இந்த வந்துடுறேன். இங்க வாங்க ஐயா, இங்க வாங்க. நானும் வந்துடுறேன். நாங்க பார்க்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அட நானும் அந்த வேலையை தாங்க பாக்குறேன். ஐயா அந்த ஆளு கையில கிடைச்சு விட்டுட்டாரு. இப்ப நான் பாக்குற வேலையா? ஐயா தயவு செய்து மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. மறுபடியும் இங்க போற மாதிரி ஆயிடும். வெங்கடேஷா பேர் என்ன? வேண்டாம் ஐயா, அந்த நேரத்துல இந்த நேரத்துல அந்த பேரை இங்க பதிவு பண்ண வேண்டாம். சரி. ஆமா. என்ன வேலையா வந்தீங்க? அதாவது பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப என்ன வேலையா வந்தேன் அப்படின்னா ஒரு முக்கியமான வேலை, நல்ல வேலையா அப்படி வருகிற நேரத்துல அப்படி முக்கியமான வேலையா சொல்லி தொலையா. முக்கியமான வேலை, முக்கியமான வேலை சொல்லவா? சொல்லு. உங்ககிட்ட சொல்லுவதை காட்டிடும் இந்த பொண்ணு கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டுக்குள்ள வச்சு ரூமுக்குள்ள வச்சு சொல்லு போ. ரூமுக்குள்ளயா? என்ன சொல்லுங்க? ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? 33 நம்பர் ரூம் கலெக்டர் டோக்கன் வாங்கிக்க. ஓ அவரையும் கொடுக்குறாரா? ஆமா ஆமா. எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, ஏற்பாடு பண்றீங்க. எதற்கு எனக்கும் ஒரு கொஞ்சம் ஏற்பாடு. ஆளோட காரணம் கேக்குறா பாரு அங்க. அப்படியா? ஆமா ஆமா. என்ன பண்றது, எல்லாருமே அப்படி இருக்கிறீங்கல்ல, நான் மட்டும் தனியா இருக்கல, எனக்கு வருத்தமா இருக்கா இல்லையா? நீங்க மட்டும் உனக்கு ஏற்பாடு பண்ணி விடுறேன். என்ன சொல்றீங்க? நல்லா இருப்பீங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது வெள்ளிமலை இருந்து வர்ற எதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கா? ஏற்பாடு பண்றதுல இல்ல, ஏற்பாடு பண்ணதை பிடிச்சு கொடுங்கறதுக்காக வந்திருக்கேன். சரி 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 சரி. என்ன பிடிக்க போறீங்க? எனக்கு சொந்தமானது. உங்களுக்கு சொந்தமானது? எனக்கு சொந்தமானது. சரி பிடிச்சிட்டு போங்க. பிடிச்சு போகவா? உள்ள நுழைஞ்சிருவாப்பா. நுழைஞ்சிருங்க. என்ன தேடி வந்திருக்கீங்க? அப்படியா? மான்குட்டி. அப்படியா? கீதா வளதப்பிய குரமான்கள ஒரு மண்டர கண்டிர நீங்களே. வளதப்பிய குரமான்களே ஒரு மண்டர கண்டிர நீங்களே. எல்லாமே கலந்து இன்னொரு ஆள் அங்க மச்சான். என்விஎஸ் என்னாச்சு? ஆமா தங்கச்சி ஆமா.
முயலு கொட்டாடு சாக்கடிக்கும் இலக்கிட்டது முயலு கொடாமலே சாக்கடிக்கும் பொண்ணு தாலி கயிறு பரமசி அந்த பாம்பை விட பயங்கரமா பத்தினியின் கயிறு மஞ்சள் கயிறு தாடி மஞ்சள் வாழ பையன் பட்ட விடும் நூலு கயிறு பம்பரை கயிறு கணவன் மனைவி பிரிந்திருந்தா சேர்த்து வைக்கும் சிவப்பு கயிறு அந்த கயிறு இந்த கயிறு மாச கயிறு பாச கயிறு எந்த கயிறு கேட்டாலும் மனவரு ஆனா தாடி கயிறு மட்டும் கடன் கொடுப்பது எந்த கயிறு கேட்டாலும் மனவரு ஆனா தாடி கயிறு மட்டும் கடன் கொடுப்பது மஞ்சள் கயிறு தாடி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு. இந்த பாட்டு யார் பாடினது தெரியுமா? நன்றி. ஏய், நம்ம காரைக்குடி ஆட்சி யாரு? காரைக்குடி ஆட்சி யாரு? மணவரம்மா. அவங்க பாடுனது. இன்னொரு பாட்டு பாடியிருக்காங்க. என்ன பாட்டு? என்ன பாட்டு? டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே கிழமைக்கு அது கொண்டு குமரிக்கு அழகு கொண்டு அழகில் ஆறு மணி மறக்காதே. அதுவும் நம்ம பண்ணத. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. சரி, ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் என்னவோ தெரிஞ்சு தொலைச்சு விட்டாரா? எதை தொலைச்சாரு? மான்குட்டியை பிடிச்சிட்டு போலாம் வந்திருக்காரு. என்னிடம் கேட்டார், இல்லை என்று சொல்லிட்டேன். இடத்தின் தலைவி என் தங்கை இருக்கிறார்கள், அவரை கேட்டு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டேன். நீங்க சொல்லி அனுப்ப வேண்டியதானே? சொன்ன அவர் காக்கா மாட்டேங்கிறார். காக்கா முட்டையா? கேட்க மாட்டேங்கிறார். கேட்க மாட்டேங்கிறாரா? சரி, வந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும்ல? நாங்க ஆடி பாடி வரவேற்பு கொடுத்தோம். இப்ப ஆடி கொடுத்தது யாரு? பாடி கொடுத்தது யாரு? நான் ஆடி, இந்த பிள்ளைய ஆடி. அது இல்லையா? இல்ல போடுறது. சரி, நான் எப்படி கொடுக்கறது? அதே மாதிரி நீங்க உங்க ஜவுரி எது நல்ல வேலையா போச்சு போகும். உங்கள்கிட்ட போய் நான் யோசனை கேட்கிறேன். அதே மாதிரி உங்க ஜவுரியை நீங்க எப்படி கொடுத்தாங்க அப்படி சொல்லுங்க. எதை முன்னாடி சொல்லணும் அதான் முன்னாடி சொல்லணும். ஆமா, இப்ப நான் கொடுக்குறேன் பாருங்க. கொடுமா. பாருங்கள் படுவரே, குஞ்சரங்கள் மனிதது சேர நாடு, முத்தைகள் கிடைக்கும் பாண்டிய நாடு, சோழ நாடு சோழ உடைத்து என்பது போல வளம் பொருந்திய நாடு சோழ நாடு இருந்தாலும் எங்கள் தொண்டை நாட்டை சார்ந்த இந்நிலத்து ஏய் 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 கல்யாண வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியில சொல்லலாமா? குஞ்சரம் மலிஞ்சு போச்சுங்கிறத நல்ல அது தள்ளுறதுதான் குஞ்சரம் மலிஞ்சு போச்சாங்க. குஞ்சரம்னா என்ன தெரியுமா? குஞ்சரங்கள் என்றால் வேலம், வேலம்னா களிறு, களிறுனா மத்தகம், மத்தகம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். அந்த அருக்கு பத்தியலா? அந்த கும்பத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கு பத்தியலா? அந்த கலசத்துக்கு பக்கத்துல பாம்பு. அதுக்கப்புறம் இங்கிட்டு பாரப்பா அருவா. நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கை விட உனக்கு கூடிய துதுக்கி உள்ள மிருகம் அங்க இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது தொங்குது பாருங்க. கையை நீடி அதுக்கு பேரா இவ்வளவு இருக்குது. எல்லாத்தையும் சொல்றேன், ஏன் அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிற? எதுமா? பானையா? சிச்சி, அந்த பானைக்கு பக்கத்துல இன்னொன்னு நிக்குது பாரு, ரெண்டு. அதுக்கு பேரு தான் குஞ்சரங்கள். நம்மளுக்கு யானைன்னு சொல்ல பயம். யானைக்கு குஞ்சரத்தே காணுமே. மேடு வரைங்க வாங்க, என்ன செய்ய பாத்திருக்கீங்க அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க. ஆமா அண்ணே, அவர் உள்ள இழுத்துக்கிட்டாங்க. சேர்ந்தது கூட இப்படி அகராதி கொடுத்து. சரி அண்ணே, நீங்க போய் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் போய் தனித்தனியா உட்காரணும். சரியா? தனித்தனியா உட்கார்ந்து அந்த துணி மணி எல்லாம் மடிச்சு வைங்க. வந்தாரை வழிகொண்டு வரவேற்று வாழ வைக்கு வண்ண தமிழ்நாட்டின் அயில் ஒன்றான குறிஞ்சி நாட்டின் கொற்றமன் பட்ட குலக்கொடியை என் பெயர் கந்தவிடன், தாய் பேர் மீனாட்சி விடவச்சி, தந்தைக்கு சொக்கேசவிடன். நாடு காலையிலிருந்து காலை கடைகளை முடித்துக் கொண்டு தாய் தன் மாசி பெற்று வந்தேன் பேட்டைக்கு
கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அதுமது காதலாசியான் மானை பின்தொடரின் மானு வெறுண்டோடு வெளிப்பட்டது வான்போடு நான்போடு நான்போடு வான்போடு மானோடு நடுவுடைய அந்த மான் தங்களுடைய திரை வனத்துக்குள்ளே நின்று விட்டது. ஆனால் தங்களுடைய காவலர்களும் மான்குட்டியை மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தலைவியான தங்கள் இடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று இருந்தார்கள். தலைவி அப்படிங்கிற முறையில அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆகிய இங்கு வந்திருக்கூடிய மானுடைய பெருமையை குருனை சற்று கவனமாக கேளுங்கள். குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா இப்படி எல்லாம் அழகு மறைத்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமையை தேடி தருவிகள் மிகையோடு வெகு நேரமாக நிலையாக இருந்து கொண்டிருக்கிறேன். எடுத்துக் பொருட்கள் பார்க்கலாம். ஐயா வேடுவரே, எங்க திரைப்படத்திற்கு கட்டுக்கபடி மீறி உள்ளே நீங்கள் வர நினைத்ததுமல்லாமல் வராத ஒன்றை வந்ததாக சொல்கிறீர்கள். அதற்கு மண் வந்ததாக காரணம் வேற. காவல் என்ற கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் பொழுது என்னைக்கு அறியாமல் எந்தவர்களும் உங்கள் மண் என் மனத்திற்கு உடைய சிறிதும் கூட வாய்ப்பில்லை. ஏன்னா பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும். ஒருத்தன் சொன்ன நடு கடலுக்குள்ள புலியோட தடத்தை பார்த்தேன்னு ஒருத்தன் சொன்ன. நடு கடலுக்குள்ளயா? ஆமா. இன்னொரு ஆளு சொன்னேன் பாருங்க, நீனாவது புலியோட தடத்தை பார்த்த, ஆனா நடு கடலுக்குள்ள நான் செந்தூசியே பறந்துச்சு பார்த்தேன். அதை விட இன்னொருத்தர் சொன்னார் பாருங்க. ஆனா நான் உங்களை மாதிரி ஒருத்தர் வேட்டைக்கு போனார். சரி, போகும்போது வானத்தை தொடுக்கிறாரு. சரி, தொடுத்த வானம் ஒரு மானை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரி, ஆனால் இந்த ஒரே வானத்துல காதையும் காலையும் சேர்த்து அடிச்சு என்ன
நம்புற மாதிரி இருக்கா? கொடுக்கக்கூடிய ஒரே பணத்துல காதை காலை சேர்த்து எப்படி எடுக்க முடியும்? அடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அப்ப இது பொய்தான். ஆனா பொருத்தமா சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்துல. சரி, நீங்க இந்த மானை பிடிக்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. உண்மைதான். மான் உள்ள இல்லைங்கிறது நீங்க இருக்குங்கிறது பொய்யான ஒரு விஷயம். அப்படியா? இல்லை அப்படின்னு நான் சொல்றேனே, இது உண்மையான விஷயம். இது உலகத்துக்கே தெரியும். சரி, ஆனாலும் இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. உண்மைதான். அவரை தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அது யாராலையும் கொடுக்க முடியாது. உண்மைதான். ஒண்ணு இல்லங்க, ஒரு சின்ன கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. கதையா? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை. 3 பிள்ளை பிறந்த உடனே சரி சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்லி நேர போய் நீதிபதியை பாக்குறாங்க. சரி, நீதிபதி சொல்றாரு, என்னப்பா 3 குழந்தை பிறந்துருச்சு, 3 பிள்ளையும் பெரும் பயலுக, இப்ப போய் பிரிச்சு விடுங்க அப்படின்னா நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்கன்னா இந்த பிள்ளையோட நிலைமை என்னடா ஆகும் அப்படின்னு. 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ பிடிக்கலையா? ஆமா. சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 குழந்தை பிறக்கிற வரைக்கும் முடிச்சுச்சுங்க, இப்ப என்னமா எங்களுக்கு பிடிக்கல, சரி நீங்க பிரிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல நீதிபதி எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, கேட்கல. சரி, இவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். சரி பிரிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு முடிவு பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரிக்கணும்னா எல்லாத்தையும் சமமா பிரிக்கணும். இருக்கிற வீடு வாசல் சொத்தை பத்து பாத்திரம் பண்ண நகை நட்டு இதெல்லாம் சமமா பிரிக்கணும். சரி, ஆனால் எல்லாத்தையும் நான் பிரிச்சிருவேன், ஆனா இருக்கிறது புள்ள 3, இதை என்னால சமமா பிரிக்க முடியாது. அதை எப்படி சமமா பிரிக்க முடியாதுல்ல? அதனால புள்ளைய பெத்த நீங்களே இந்த குழந்தை யாருக்கிட்ட இருந்தா எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி சரி நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்கன்னு பொறுப்பு அவங்ககிட்ட விட்டுட்டாரு. சரி, அப்ப அவங்க 2 பேரும் கேட்டாங்க, ஐயா நாங்க முடிவு பண்ணணும்னா எங்களுக்கு நீங்க ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுங்கன்னாங்க. நல்ல விஷயம் தானே. 5 நிமிஷம் என்னப்பா, நீ 1/2 மணி நேரம் கூட எடுத்துக்க, சரி நல்ல முடிவாவா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரி, இவங்களும் போய் பேசி முடிவு பண்ணி மறுபடியும் நீதிபதி வந்து பாக்குறாங்க. சரி, ஐயா நீங்க சொன்னது மாதிரி நாங்க ஒரு நல்ல முடிவோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல. என்ன முடிவு? அப்படிதான் நீதிபதி கேக்குறாரு, என்ன முடிவு சொல்லுங்கன்னாரு. சரி, அப்பதான் இவங்க 2 பேரும் என்ன கேக்குறாங்கன்னா, ஐயா எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் நீங்க அவகாசம் கொடுங்கன்னாங்க. 1 வருஷமா? இப்பதான் பிரிய போறேன்னு சொன்னாங்க, மறு அதுக்குள்ள 1 வருஷமா? நீதிபதிக்கு ஒண்ணும் புரியல. சரி, என்னடா அது பிரிச்சு விட சொல்லி ஒத்த கால்ல நின்னீங்க, இப்ப 1 வருஷம் எதுக்கு அவகாசம்னு கேக்குறாரு. சரி, அப்பதான் இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இப்ப 3 புள்ள இருக்கு, சரி 1 வருஷம் நீங்க அவகாசம் கொடுத்தீங்கன்னா இந்த 1 வருஷத்துக்குள்ள மறுபடியும் இந்த பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு குழந்தை பிறந்துரும். இன்னொரு குழந்தை பிறந்துருச்சுன்னா மொத்தம் 4 பிள்ளை ஆயிரும். சரி, 4 பிள்ளையா இருந்துச்சுன்னா நாங்களே ஆளுக்கு 2 பிரிச்சுக்கிறோம், உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. நல்ல விஷயம் தான். நீதிபதிக்கு கை கால்லாம் ஆட்டம் கொடுத்து போச்சு. எப்படிடா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு. சரி எங்கடா நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லி சரி அனுப்பிச்சு விட்டுட்டாரு. உள்ளையும் போச்சு. சரி, நினைச்சது மாதிரி 10வது மாசம் குழந்தை பிறந்துருச்சு. போனா ஆனா பிறந்த உள்ள பாருங்க 2 பிள்ளையா பிறந்துருச்சு. போச்சுடா மருதலையா? அதுலயும் சிக்கல. 3 2 5 ஆச்சு. ஏற்கனவே 3 இன்னொன்னு பிறந்தா 4 இருக்கணும். ஆளுக்கு 2 பிரிச்சுக்கலாம்ன்றது இவங்க போட்ட கணக்கு. ஆனா மேல ஒருத்தன் இருக்கானே அவன் போடுற கணக்க பத்தியில ஒரே பிரசவத்துல 2 புள்ள, இப்ப 5. இதை எப்படி பிரிக்கிறது? எப்படி சரிபாக பிரிக்க முடியாது இல்ல? நீங்க என்ன பண்ணுவீங்க? நானும் இன்னும் 1 வருஷம் அவகாசம் கேட்டுப்பேன். அப்புறம் என்ன? இன்னும் 1 வருஷம் அவகாசம் கேட்டுக்கலாம். பாத்தியலாத்தான் இவரெல்லாம் நீதிபதியா வச்சா நாடு உருப்படும். இல்லங்க, இருக்கிறது 5 பிள்ளை சரிபாக எப்படி பிரிக்க முடியும்? கணக்கு என்ன? பிரிய கூடாதுங்கிறது கணக்கு. ஆனா இவங்க நினைக்கிறது நடக்கல பாருங்க. நடக்கல. அது மாதிரி இறைவன் நினைச்சால் மட்டுமே எதுவும் நடக்கும். உண்மைதான். எப்படிதான் கணக்கு போடுங்க, இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம், அவங்கள்ட்ட அதை வாங்கிடுவோம், இந்த கடனை எப்படி கொடுத்துருவோம் அப்படி நம்ம ஒரு கணக்கு போட்டு வருவோம். ஆனா அது ஒரு பக்கமா சம்பந்தமே இல்லாம போய்கிட்டு. அதுதான் இறைவன் கணக்கு. அது மாதிரி உங்களுக்கு அது கிடைக்கணும்னு நினைச்சிச்சு ஒரு விதி இருந்துச்சுன்னு வைங்களேன், சரி நானே அதை தடுக்க முடியாது, உங்களுக்கு கிடைக்கும். விதி இல்லைன்னா எப்படி முடியாது? அதனால இங்க பாருங்க, இந்த இடத்த விட்டு நீங்க வேற இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல உங்க மாடு இல்ல அப்படிங்கறத நான் சொல்லி எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? எப்படி சொல்றீங்க? ஹலோ ஹலோ கொஞ்சம் இன்னும் வேங்க. ஹலோ
வரலைன்னா போய் சேருங்க. நாங்க வந்தா பிடிச்சு தாருங்க. மாணி இப்போ வரலைன்னா போய் சேருங்க. சேருங்க. வந்தா புடிச்சு தாருங்க. மாணி இப்போ வரலைன்னா போய் சேருங்க. ஊரில் கோயிலப்பா, கோயில் எல்லாம் சாமியப்பா. ஊரில் கோயிலப்பா, கோயில் எல்லாம் சாமியப்பா. குறிஞ்சியில காவலப்பா, குறிஞ்சியில காவலப்பா. இது குமரனோடு இடந்தானப்பா. இப்போ வந்தா புடிச்சு தாருங்க. மாணி இப்போ வரலைன்னா போய் சேருங்க. மாணு வந்தா புடிச்சு தாருங்க. மாணி இப்போ வரலைன்னா போய் சேருங்க. உள்ள போலாமா? உங்க மாமன் நல்லா இருக்கு சொல்லிருப்படா இல்லையா? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 பேரும் உள்ள போவோம். 2 பேர்லாம் வர முடியாது. ஏங்க? நான் இல்லைன்னு சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறீங்க. இல்ல இங்க பாருங்க. உங்க கூட எப்படி நான் வர முடியும்? ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க தெரியுதா? பயமெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உங்களை பார்த்தா எனக்கு என்ன பயம்? அது சரி. அப்படியே உள்ள வர மாதிரி உங்களுக்கு அனுமதி மட்டும் கொடுக்கிறேன். சரி, உள்ள பாருங்க. மான் இருந்துச்சுன்னா சரி, என் கண்ணு முன்னாடி கொண்டு காமிச்சிட்டு கொண்டு இங்க பாருங்க. இந்த மான்குடி அப்படிங்கறீங்க அனுமதி மட்டும் கொடுத்துட்டு வச்சுக்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வாகனம் நிக்குது. அந்த வாகனத்துல ஏத்தி இந்த உலகத்தையே சுத்தி காட்டுவேன். என்ன சொல்றீங்க? என்ன வாகனம் அது? ஆகாய மார்க்கமா செல்லக்கூடிய வாகனம் நிக்குது. அது ஏன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிலாம் இல்லங்க. மானை கொடுத்ததே அப்படி ஒரு விஷயம் எனக்கு வேணும்னா தேவையில்லை. ஏங்க உங்களுக்கு இலவசமாக உலகத்தை சுத்தி காட்டுவாங்க. ஏங்க நாங்களும் சுத்தி பாப்போங்க. நீங்க இருக்கிற இடத்தை மட்டும் சுத்தி பாப்பீங்க. இல்ல, இந்த உலகத்தையே சுத்தி காட்டுவோம் உங்களுக்கு. நாங்க இருந்த இடத்துல இருந்து எங்க என்னென்ன நடக்குதுன்னு குறி பாக்குற ஆளுங்க நாங்க. நீங்க குறி பாக்குற ஆளுங்களா? சிறப்பான விஷயம் தான். பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்க அப்படி. அப்படியா? ஆமா. அப்படியே சொல்றீங்க. இந்த பாருங்க, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு புருஷன் முன்னாடி, அதுபோல இன்னொரு புருஷன் முன்னாடி என்ன பண்ணாங்க நம்மள மாதிரி கணவன் என்ன பண்ணா வந்தாரு. ஒரு அவருக்கு என்ன வேலை அப்படின்னா விறகு வெட்டுவதான் அவருக்கு வேலை. அதான் ரொம்ப நீளமா இருக்குமோ? எது ரொம்ப நீளமா இல்ல, சற்று சுருக்கமா தான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, காரணம் என்ன, அவருக்கு விறகு வெட்டி பழிப்பதான் அவருக்கு வேலை. ஒரு நாள் என்ன பண்றாரு, விறகு வெட்ட போகக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தோரமா போய் விறகு வெட்டுறாரு. விறகு வெட்டக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கையில வச்சிருந்த கோடாரி அப்படி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. ஆத்துக்குள்ள வந்து இவருக்கு என்ன பண்ணா ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. ஐயோ, இருந்தது ஒரே ஒரு கோடாரி தானே, இதுவும் ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. நம்ம எப்படி விறகு வெட்டி பழைக்கிறது, இன்னைக்கு எப்படி நான் சாப்பிடுறது அப்படி அடிச்சு எடுக்க பொழுது கடவுளை வேண்டிக்கிற பொழுது கடவுள் என்ன பண்ணா ஆத்துக்குள்ள இருந்து ஒரு தங்க கோடாரியை கொடுத்தாராம். அவர் பாருங்க நல்ல மனுஷன் என்ன போல, ஐயா இது என்னுடைய கோடாரி அல்ல, தங்க கோடாரி தானே, வாங்கிட்டு போக வேண்டியதானே. ஐயா இது என்னோட கோடாரி இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. என்னடா இந்த கோடாரி விழுந்துருச்சு, தங்க கோடாரி வந்து இது என்னன்னு சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி கோடாரியை கொடுத்தாராம். வெள்ளி கோடாரி கொடுத்த பிறகு இந்த விறகு வெட்டி பாருங்க, ஐயா இதுவும் என்னுடைய இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, என்னடா இதுவும் இல்லன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய உண்மையான கோடாரி எடுத்து கொடுத்தாராம். ஐயா இதான் உங்களோட அப்படின்னு கேட்கிற பொழுது, சாமி இதுதான் என்னோட அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த கோடாரியை வாங்கிட்டாராம். வாங்குற பிள்ளை இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தப்பா இது ரெண்டையுமே நீங்க வச்சுக்கோ, நீ நேர்மையா இருந்ததுக்கா பாராட்டி தங்கத்தையும் வெள்ளி கோடாரியும் உங்கள்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி 3 பாத்தீங்கன்னா அவரை கொடுத்தாரு. இதை நேர போனவர் இந்த விறகு யாரு தான் பொண்டாட்டி சொல்றாரு. இங்க பாரு விறகு வெட்ட போனேன், ஆத்துக்குள்ள கோடாரி விழுந்துருச்சு, கடவுள் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இது 3 கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ற பொழுது பொண்டாட்டி சந்தேகம். உங்களை போல சந்தேகம் தான் அந்த அம்மாவுக்கு. நீங்க எப்படி மான் தேடி வந்ததுக்கு சந்தேகம்? நான் என்ன உங்க பொண்டாட்டியா இல்ல நீங்க எனக்கு புருஷனா? ஐயோ அப்படி சொல்லுங்க, புருஷன் பொண்டாட்டி தானே. அப்படி யாருக்கு புருஷன் பொண்டாட்டி? நாம புருஷன் பொண்டாட்டி தானமா. இங்க பாருங்க, ஆண் மகனாலே ஒரு புருஷன் தான் சொல்லுவாங்க. ஆமா,
நீங்க ஒரு ஆண் மகன்னா ஒரு அழகான வீர புருஷன் சுந்தர புருஷன் அப்படி வேணா சொல்லலாம். சரி, எனக்கு புருஷன் சொல்ல முடியுமா? உலகம் ஏத்துக்குமா? அப்படி சொல்ல நான் ஏத்துக்குவேனா? நீங்க அது முடியாதுல்ல. உங்களை நீங்க கட்டிக்கக்கூடிய கணவனுக்கு வந்து நீங்க மனைவி, நான் என்னை கட்டிக்கூடிய மனைவிக்கு வந்து நான் புருஷன். அப்ப புருஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே புருஷன் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பொண்டாட்டிக்கு சந்தேகம், நேரா கூட்டிட்டு வந்தான் ஆத்துல. கூட்டிட்டு வரி இந்த ஆத்துல வெட்டிடுதேன், இந்த ஆத்துக்குள்ள கிணறுலாம் விழுந்துச்சுன்னு சொல்லி இடத்த காட்டுற பொழுது எத்தி பார்த்தா பாருங்க ஆத்துல தப்புக்கடின்னு விழுந்துட்டா. அந்த அம்மா ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்தோட இவருக்கு பாத்தீங்கன்னா துடிச்சு போயிட்டாரு. ஐயோ, எனக்கு இருந்த ஒரே ஒரு பொண்டாட்டி தானே, அதுவும் போய் ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி இறைவன் வேண்டல் விழுந்து இறைவன் என்ன நினைச்சாரு தெரியுமா? மிகப்பெரிய ஒரு பேரழிகை. இந்தப்பா உங்க மனைவி அப்படி பொழுது இவ என்ன பண்ண, இது என்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்லணும், இதுதான் என்னுடைய மனைவி அப்படி சொல்லி ஏத்துக்கிட்டாராம். இறைவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அன்னைக்கு கோடாரி விழுந்துருச்சு, தங்க கோடாரி கூட இது என்னுடைய இல்ல அப்படின்னாரு, வெள்ளை கோடாரி கூட இதுவும் என்னுடைய சொல்லி நியாயமான படுத்த இருந்தாரு. இப்ப வேற ஒரு பொண்ணை காட்டுற பொழுது இதுதான் என்னுடைய மனைவி சொல்லி ஏத்துக்கிறாரு. அப்படி கேட்கிற பொழுது இறைவன் கேட்கிறாரு, அப்ப என்னப்பா உனக்கு பிரச்சனை, இது உன் மனைவியே கிடையாது, எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படி கேட்கிற பொழுது அவர் சொல்றாரு, ஐயா அன்னைக்கு தங்க கோடாரியை கொடுத்தீங்க, இது என்னுடைய இல்லைன்னு சொன்னேன், வெள்ளை கோடாரியை காமிச்சிக்க அது என்னுடைய இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் என்னுடைய கோடாரியை கொடுத்து மூன்றையும் நீங்க வைத்துக்காப்பா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுபோல இந்த பெண்ணை காமிக்கிறீங்க, இது என்னுடைய இல்லைன்னு சொல்லுவேன், இன்னொரு பெண்ணை காமிப்பீங்க, அது என்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்லுவேன், அப்புறம் மூன்றாவது என்னுடைய மனைவியை காட்டுவீங்க, இதுதான் என் மனைவி சொல்லுவேன், மூன்றையுமே நீங்க எடுத்து போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இந்த காலத்துல ஒன்ன வச்சு சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்குது சாமி, நான் மூன்றையும் வைத்து நான் என்ன பண்ண பிரச்சனை போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தடுமாறி நின்னாரா. அது போல நான் தேடி வந்த மான நீங்க ரொம்ப சமாளிக்கிறீங்க. அப்படியா? ஒரு சின்ன பையன் வேகமா ஓடி வந்தேன். சரி, ஓடி வந்து அவங்க தாத்தா கிட்ட சொன்னேன், தாத்தா தாத்தா நீ போய் ஒளிஞ்சுக்க அப்படின்னு. நான் ஜெவனியான திண்ணையில உட்கார்ந்துருக்கேன், என்ன ஏன்டா ஒளிய சொல்றேன்? இல்ல தாத்தா எங்க வாத்தியார் வீதியில வந்துட்டு இருக்காரு, நீ போய் ஒளிஞ்சுக்கன்னு. சரி, இவருக்கு கோவம் வந்துருச்சு, ஏண்டா உங்க வாத்தியார் வந்தா நீ தான் போய் ஒளியணும், என்ன எதுக்குடா ஒளிய சொல்றேன் அப்படின்னு கேக்குறாரு. சரி, அதுக்குதான் அவன் என்ன சொன்னேன் தெரியுமா? தாத்தா உனக்கு விவரமே தெரியாது, நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிதான் நான் ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கேன். எப்படி நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கேன். இப்ப உன்னை உயிரோட பார்த்தாரு, என்னை தின்னு கட்டிடுவாரு, அதனால போய் ஒளிஞ்சுக்க அப்படின்னு. அது மாதிரி தப்பு பண்ணாலும் சின்ன பிள்ளையா சமாளிக்கணுங்கிற என்ன இருக்கு பாருங்க. உண்மைதான். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லவா வேணும்? என்ன சொல்றீங்க? நான் அப்படி சமாளிக்கலமா, மான்குடிங்க தான் இருக்கு, ஆனா நீங்க தான் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறீங்கல்ல. உங்க மாடு இல்ல, அதனால இப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன சொல்றீங்க? உண்மையது பொய்யதுன்னு ஒண்ணும் புரியல, மகன் நம்மாலே நம்ப முடியல. உண்மையது பொய்யதுன்னு ஒண்ணும் புரியல, மகன் நம்மாலே நம்ப முடியல. எனக்கு தண்ணி இடிக்குது, கடல் தண்ணி கரிக்குது, பார்க்கும் போது ஒன்னாக தெரியுது. எனக்கு தண்ணி இடிக்குது, கடல் தண்ணி கரிக்குது, பார்க்கும் போது ஒன்னாக தெரியுது. எடுத்து குடிக்கும் போது வேதனையா புரியுது, எடுத்து குடிக்கும் போது வேதனையா புரியுது. உண்மையது பொய்யது ஒண்ணும் புரியலே, நம்ம கண்ணு நம்மாலே நம்ப முடியல, நம்ம கண்ணு நம்மாலே நம்ம கண்ணையே நம்ம நம்ப முடியாது. அதனால நீங்க மாட்டிக்கொண்டாங்க அடையாளத்தை சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றேன்.
காண குறவர் கண்மணி என்னவளை காண குயிலின் நிகர் குறுகுடையது காண குறவர் கண்மணி என்னவளை காண குயிலின் நிகர் குறுகுடையது வேகாத்தம்மான் வேணுமாகும் பிடிமாவும் பின்பத நாள் ஒரு உள்ளொரு போதும் வேணுமாகும் பிடிமாவும் பின்பத நாள் ஒரு உள்ளொரு போதும் வேகாத இது மானுக்கு உண்டான அடையாளத்தை கேட்டா ஒரு மானுக்கு உண்டான அடையாளத்தை தானே நீங்க சொல்லணும். உண்மைதான். இது ஒரு பெண்ணுக்கு உண்டான அடையாளம். உண்மைதான். நான் தேடி வந்தது ஒரு பெண்ணு தான். அப்ப முதல்ல மான தெரிய வந்தேன் ஏன் போய் சொல்லு? அது போய் தான். இப்ப எங்க அண்ணன் வரட்டும். எதுக்கு வரட்டும்? நீங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படியா? ஆமா. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு நீ ஆளுக்கு தோழம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. அண்ணா 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 அப்படியா இருக்கு? ஒரு ஆள் மான தெரிய வந்தாருல்ல, மானுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொல்றேன். அவர் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உண்டான அடையாளத்தை சொல்றாரு. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீ சாமி கிட்ட சொல்ல. நல்லது யாரு? சாமி கிட்ட சொல்ல என்ன பிரச்சனை கேட்டுக்கோ. கோயில்ல சொல்ல சொல்றீங்க? ஆமா. என்ன ஆமா? நல்லது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் எல்லாம் சேர்ந்து கூட்டு கலவாணின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சாமியை வணங்குவோம். வந்தது யாருன்றது